ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து விசாரிக்கும் போது ராஜாங்கம் நான் கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு. நீங்கள் நேற்று நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு கேட்டு ஃபோனை இது பண்ணுறாங்க. ஃபோனை செக் பண்ணும்போது இவருக்கு 9 மணிக்கு கால் வந்திருக்கும். விசாரிக்கும் போது இந்த மாதிரி கால் பண்ணி வர சொன்னார், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லாம் சொன்னார். நான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணும்போது சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயுமே இவர் அங்கே போனது, அவர்கிட்ட பேசினது எல்லாமே இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் உண்மை, நீங்கள் தான் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவார். ராஜாங்க இல்லைன்னு சொல்லுவார். அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்கே சேது அண்ணன் எல்லாரும் கருப்பு எல்லாரும் பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. போலீஸ் உள்ளெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஊரில் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாங்கத்தை பதவியிலேருந்து விலகணும் சொல்லிட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டு தமிழ் காலேஜ் போயிட்டு வருவா. வந்தோடனே எல்லாரும் அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியாது. மலர் நடந்ததெல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி ஜெனியோட வீட்டுக்காரர் கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு காரணம் மாமாவும் அவங்க அப்பாவும் தான் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி போனால் எல்லாம் கேட்டோடனே தமிழுக்கு ஒன்றும் புரியாது, அதிர்ச்சியில் நிற்பா. இங்கே டிவி நியூஸ் பார்த்தோன்னே டிவி நியூஸில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்கும். இங்கே ராஜாங்கத்தை அமைச்சர் பதவியிலேருந்து விலக்கிடுவாங்க. எந்த சலுகையும் அவருக்கு அளிக்க மாட்டாங்க. சாதாரணமாக எல்லாரையும் போல தான் அவர் விசாரிப்பாங்க. இப்போதைக்கு அவர் தான் குற்றம் செஞ்சவர்னு சொல்லிட்டு உறுதியும் பண்ணுறாங்க. இங்கே வேற ஒரு போலீஸ்கார் வருவார். வந்தோடனே ராஜாங்கத்தை உட்கார வச்சு விசாரிப்பாங்க. இவர் விசாரிக்கும் போது அவர் அதெல்லாம் நான் பண்ணலன்னு சொன்னோன்னே இப்படியா விசாரிப்பாங்க சொல்லிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஒத்துக்கிற வரைக்கும் விடவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே எல்லாரும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேதுக்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் உங்கள் அப்பாவால் தான் என் பையன் இப்போ நல்ல நிலைமையில இருக்கான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர் சீக்கிரமாக வக்கீலை கூட்டின்னு வெளியில் கூட்டின்னு போங்கப்பா, அவர் அடி வாங்குறத என்னால் பார்க்க முடியலன்னே சேது உள்ளே ஓடி போய் பார்ப்பான். பார்க்கும்போது அவர் அர்ச்சனை இருப்பாங்க. இதை பார்த்தோடனே சேதுக்கு பயங்கர இதுவாகிடும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில்